எப்பயும் போல நம்ம கையல் சமைச்சுக்கிட்டு இருந்தான். அவங்க சித்தி வந்தாங்க. கையல், என்ன சாப்பாடு சமைச்சிட்டு இருக்க? சித்தி சாம்பாரும் ரசமும் தான் சித்தி வச்சிட்டு இருக்கேன். சரி, இன்னைக்கு ஒரு உரமறைங்க ஒரு 10-20 பேர் வருவாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு குழம்பு எல்லாம் சேர்த்து செஞ்சு வை. நீ எப்பயும் செய்யற மாதிரி சாம்பார் ரசம் மட்டும் செய்யாத. சாம்பார் ரசம் கூட்டு அப்பளம் அப்படி இப்படின்னு நல்லா தடபுடலாம் செய்யணும். சரியா? வரவங்க எந்த குறையும் சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா அவ்வளவுதான். நீ சரி சித்தி, யார் வராங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நான் சொல்றத மட்டும்தான் நீ செய்யணும். யார் வராங்கன்னு நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா வந்தவங்க வயிறு நிறைய சாப்பிட்டு போகணும். ஏதாவது ஒரு குறை சொன்னாங்க பெல்ட் எடுத்துருவேன். சரியா? சரிங்க சித்தி. சித்தி, 20 பேர் வருவாங்கன்னு சொல்றீங்க. நான் ஒருத்தியே காய் அரிஞ்சு சமைச்சேன்னா ரொம்ப நேரம் ஆயிரும். நீங்க கொஞ்சம் காய் அரிஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் சமைக்கிட்டா? நான் உனக்கு வேலை வச்சா நீ எனக்கு வேலை வைக்கிறியா? எல்லாமே நீ தான் சமைக்கணும். அதுவும் சாயங்காலம் 6 மணிக்குள்ள சமைச்சு வச்சிடுற. எப்படி சித்தி நான் தனியா சமைக்க முடியும்? அதுவும் சாயந்தரமே வேணும்னு சொல்றீங்க. சரி, மீனாவாவது அனுப்புங்க சித்தி. அவ எனக்கு துணையா இருந்தா நான் சீக்கிரம் சமைச்சிருவேன் சித்தி. அவளா பியூட்டி பார்லர் போயிருக்கா. அவளா வரத்துக்கு லேட் ஆகும். நீ மட்டும்தான் சமைக்கணும். மரியாதை எல்லாம் சமைச்சு வச்சிடுற. சீக்கிரமா சமைச்சு வச்சிடுற அப்படின்னு அவங்க சித்தி அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. எப்படிதான் நான் தனியா சமைக்க போறனோ கடவுளே. அது யார் வராங்கன்னு தெரியலையே. இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு 20 பேர்லாம் வரமாட்டாங்களே. சித்தி கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சரி சரி, நம்ம பேசி நேரத்தை வீணாக்காம சமைக்க ஆரம்பிப்போம். லேட் ஆயிடுச்சுன்னா சித்தி திட்டுவாங்க அப்படின்னு கையல் சமைக்க ஆரம்பிச்சா. அப்படியே கொஞ்ச நேரம் போச்சு. பா, எப்படியோ ஒரு வழியா சமைச்சு முடிச்சிட்டேன். சமைச்சு கை கால்லாம் வலிக்குது. சரி, அப்படியே போய் உக்காருவோம் அப்படின்னு கையல் உட்கார்றா. அப்ப அவங்க சித்தி வந்துடுறாங்க. என்னடி மகாராணி உக்காந்துட்டு இருக்க? இல்ல சித்தி, கை கால்லாம் வலிச்சுதா, அதான் உட்காந்துட்டு இருக்கேன். கை கால்லாம் வலிச்சுதா? நான் சொன்னதெல்லாம் செஞ்சியா இல்ல அடி வாங்க போறியா? இல்ல சித்தி, நீங்க சொன்னதெல்லாம் நான் எல்லாமே செஞ்சு வச்சிட்டேன். சாம்பார், குழம்பு, 3 வகையான பொரியல், அப்பளம் எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் சித்தி. சரி, செஞ்சு இங்கதான் வைப்பியா? எடுத்து கொண்டாந்து வெளியே வைக்க மாட்டியா? ஒவ்வொன்னும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்களா? உங்ககிட்ட எதுவுமே சொல்லிதான் வேலை வாங்குறதா இருக்கு. அதுக்கே நான் தனியா டயர்ட் ஆகுது. எடுத்து கொண்டாந்து வெளியே வை. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க எல்லாம் வந்துருவாங்க அப்படின்னு அவங்க சித்தி போயிடுறாங்க. வந்துருவாங்கன்னு மட்டும் சொல்றாங்களே, யாரு வருவாங்கன்னு தெரியலையே. சரி, வரப்ப பாத்துப்போம்.